உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து தொண்டை கரகரப்பு. தொண்டை கரகரப்புனா அதிகமாக பேசி 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 பேச்சே வராமல் போயிடும். சிலருக்கு பேசுகிறது மட்டும் இல்லாமல் குடிக்கிற தண்ணி, இன்றைக்கி இருக்கிற கண்ட இடத்துல போய் சாப்பிடும் பொழுது இதெல்லாம் வந்து உணவு பழக்கங்களுக்கு இதனால் சேராமல் போயிடும். எண்ணெய் பலகாரம் சேராமல் போயிடும். இல்லைனா அதிகமாக கத்துனதால் குரல் வந்து இழப்பு ஏற்பட்டுரும். அதனால் தொண்டை கரகரப்பு இருக்கும், பேசவே முடியாமல் போயிடும். அதிகமாக வந்து இன்றைக்கி வந்து பாடுறவங்க மட்டும்தான் தொண்டை நல்லா பார்த்துக்கணும் இல்லை, எல்லாருமே நல்லா இருக்கணும். குரல் வளம் நல்லா இருந்தால் தான் எங்கேயுமே பேச முடியும். சில பேர் பேசுனீங்கன்னா பார்த்தீங்கன்னா பேச்சே வராது, வழவழா குழக்குழான்னு இருக்கும், ஆனால் பேச்சே இல்லாமல் இருக்கும். அந்த தொண்டை கரகரப்பை சரி செய்கிறதுக்கு நாவல் இலை. நாவல் இலைன்னா நாவில் வந்து வர்ற எல்லா கஷ்டத்தையும், நாக்கில் வர்ற எல்லா இதையும் வந்து தடுமாற்றத்தையும் சரி செய்கிறதுக்கு தான் நாவல் இலைன்னு சொல்லுவோம். நாகல் பழம் வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதை வந்து கிராமப்புறங்களில் லவா பழம்னு சொல்லுவாங்க. இது வந்து நாவப்பழம்னு இங்கே சொல்கிறோம். நாவல் இலையை நம்ம பயன்படுத்துகிறோம். அதோடு சேர்ந்து சித்தரத்தை. சித்தரத்தைன்னா குரலில் வர நடுக்கத்தையும் குரலில் வர கரகரப்பையும் போக்கக்கூடியது சித்தரத்தை. அதோட தொண்டையில் ஏதாவது ரணமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அதிமதுரம். என்னென்னா நம்ம வெயிலில் போயிட்டு வந்ததும் உடனே வந்து குளிர்ந்த தண்ணியை சாப்பிட்டோம்னா, இல்லை இன்றைக்கி இருக்கிற பனிக்கட்டி ஏதாவது சாப்பிட்டோம்னா அங்கே தொண்டை உடஞ்சின்னா குரல் வளம் கெட்டு போயிடும். அதெல்லாம் சரி செய்கிறதுக்கு அதிமதுரம். அதோடு சேர்ந்து பட்டை வந்து நம்ம இதில் கறி மசாலில் சேர்க்குற பட்டை தான், இது கடையில் கிடைக்கக்கூடியது. இந்த பட்டையை நம்ம பயன்படுத்துகிறோம். பட்டையை பயன்படுத்துகிறதால அந்த குரல் வளம் நல்லாயிருக்கும். முன்னோர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, அதிக அளவு சளி தொல்லை இருந்ததுன்னா குரல் வளம் கெட்டுப்போம். அந்த சளியை உடைக்கிறதுக்கு மிளகு கொஞ்சம் கொஞ்சமாக சளியை உடைக்கும். தண்ணி சேராமல் போயிருந்தால் அந்த தண்ணியை வந்து சரி செய்ய வைக்கும். உடல் வந்து உபாதைகளை வந்து சரி செய்யும். உடலை வந்து ஒரே சூடாக வச்சுருக்கோம். அப்போ வந்து இந்த மிளகை பயன்படுத்துகிறோம். அதோடு சேர்த்து நம்ம பனை வெல்லத்தை பயன்படுத்துகிறோம். இது எல்லாத்தையும் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிக்கும் முறையை இப்போ நம்ம பார்க்கலாம். சித்தரத்தை வந்து சும்மா ஒரு பாக்களவு எடுத்துக்கிட்டால் போதும். அதிமதுரம் பிச்சு வச்சுருக்கோம். பட்டை வந்து 1 கிராம் அளவு சேர்க்குறோம். மிளகு வந்து ஒரு 7 மிளகு சேர்த்துக்கிறோம். இதோடு சேர்த்து இந்த இளந்தளிரான இந்த ஒரு இலையை சேர்த்துக்கிறோம். நாவல் இலை ஒன்றே ஒன்று மட்டும் போட்டால் போதுமானது. அதை வந்து 150 மில்லி தண்ணியில் இதெல்லாம் இடித்து 150 மில்லி தண்ணியை ஒரு 75 மில்லியா 50 மில்லியா சுருக்கிடணும். நல்லா கொதிக்க வச்சு பனை வெல்லம் நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கிறோம்.
தொண்டை கரகரப்பு ஏன் வருது அப்படின்னாக்கா, வேலை காரணமாக பல இடங்களுக்கு அல்லது நம்ம வந்து இப்போ சில இடங்களுக்கு வந்து சுற்றுப்பயணம் போகிறோம், அங்கே உள்ள தண்ணியெல்லாம் நம்ம குடிக்கிறப்போ வந்து நம்மளுக்கு தொண்டை கரகரப்பு வந்துடும். அதிக சூடும் எடுத்துக்கிறக்கூடாது, அதிக குளிர்ச்சியும் எடுத்துக்கிறக்கூடாது. அதே மாதிரி குழந்தைங்க வந்து எந்த தண்ணினாலும் சொன்னாலும் எதுவும் கேட்காது, அது வந்து தாகத்தில் வந்து குடிச்சிருவோம். நாமளுமே வந்து குடிச்சிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் தான் வந்து அந்த தண்ணியினுடைய ஒரு இடத்துல உள்ள தண்ணி இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறப்போ வந்து அதெல்லாம் ஒத்துக்கிறாம உப்புத்தன்மையாக இருக்கும், சவர்த்தன்மையாக இருக்கும். அதிக குளிர்ச்சினால நம்மளுடைய அந்த தொண்டை வந்து அந்த சீதோஷ்ண நிலைக்கு வந்து நம்ம ஒரே சீதோஷ்ண நிலையில் வச்சுக்கிற முடியாது. அதனால தண்ணினால் வர்ற அந்த தொண்டை கரகரப்பை, சளி, காய்ச்சல், மூக்கொழுக்கு, ஜுரம் எது வந்துருச்சுனாலும் நீங்கள் பயப்படவே வேண்டாம். குழந்தைங்களும் வந்து ஐஸில் வச்ச தண்ணி, ஐஸ் கட்டி, ஐஸ்கிரீம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டாங்கனாக்கா அந்த சளி பிடிச்சிக்கிட்டு தொண்டை கரகரப்பு இருந்துக்கிட்டு தலைவலி இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்குதுனாக்கா உடனே நீங்கள் என்ன செய்யணும், இந்த கஷாயத்தை நீங்கள் போட்டு ஒரு 50 மில்லி அல்லது பெரியவங்கன்னா 50 மில்லி சாப்பிடலாம். குழந்தைங்கனாக்கா இதில் ஒரு 20 மில்லியே நீங்கள் வந்து வெதுன்ற சூடாக இருக்கிறப்ப நீங்கள் கொடுத்துட்டீங்கனாக்கா அந்த குடித்த 5 நிமிஷத்துலேயே தொண்டை கரகரப்பு போயிடும். மறுநாள் காலையில் வந்து அந்த சளி வந்து பழுத்து கட்டியாக மஞ்சள் நேரத்தில் வந்து மலத்தின் வழியாக போயிடும். இல்லாட்டினாக்கா பெரியவங்களாக இருந்தாக்கா காரி துப்பிடுவோம். அந்த கரகரப்புன்றது இருந்தாக்கா செருமிக்கிட்டே இருப்பாங்க. வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் யார் இருந்தாலும் அது கரகரப்புன்றது வந்து வலியை எடுத்துக்கிட்டே இருக்கும். தொண்டையில் வந்து புண்ணாக போயிடும் ஒரு சில பேருக்கு. அது இல்லாமல் மிளகு நாம் சேர்த்துருக்குறோம். அந்த மிளகு தான் வந்து நம்ம உடம்பை வந்து ஒரே சீதோஷ்ண நிலையாக வச்சுக்கிறோம். அதனால் அது குழந்தைங்கனாலும் பெரியவங்கனாலும் வயசானவங்களுக்கு இன்னும் வந்து அவங்களுக்கு எதிர்ப்பு தன்மை இல்லாமல் அந்த தண்ணியை காய வச்சு ஆற வச்சு கொடுத்துருங்க. ரொம்ப அதுவுமே வந்து குளிர்ச்சி அடைஞ்சிருச்சுனாக்கா அந்த தொண்டையில் வந்து முள் மாதிரி இருக்கிறது நல்லா வீங்கிக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வலி எடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கும் வந்து உடனே இதமான சூட்டில் வச்சு நீங்கள் இந்த பனை வெல்லம் இல்லாட்டி பனங்கற்கண்டு, அந்த பனங்கற்கண்டு சேர்த்து நீங்கள் கொடுத்தீங்கனாலும் தொண்டை கரகரப்பு வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு சரியாயிடும். அதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. தொண்டை கரகரப்புக்கு நம்ம வந்து நாவல் இலை சேர்த்துருக்கோம். நாவல் இலை ஒரே ஒரு இளந்தளிர் சேர்த்துருக்கோம். அதோட சித்தரத்தை கொஞ்சம் ஒரு பாக்களவு சேர்த்துருக்கோம், அதிமதுரம் ஒரு பாக்களவு சேர்த்துருக்கோம், 7 மிளகு சேர்த்துருக்கோம், பட்டை 1 கிராம் சேர்த்துருக்கோம், தேவைக்கேற்ப பனை வெல்லம் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இடித்து ஒரு 150 மில்லி தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அதில் பாதியாக வற்ற வச்சு வச்சுருக்கோம். இதனுடைய வாசமே வந்து சாப்பிட தூண்டும். இதை யார் வேணாலும் வீட்டில் சாப்பிட்லாம், தப்பே கிடையாது. யார் சாப்பிட்டாலும் குரல் வளமாக இருக்கிறவங்க சாப்பிட்டா இன்னும் குரல் வளமாக இருக்கும். குரல் கெட்டு போயிருக்கவங்க சாப்பிட்டா குரல் வந்து மீண்டும் நல்லாகும். அப்போ தொண்டையில் வீக்கமாக இருக்குது, இந்த இடம் பார்த்திங்கன்னா வீக்கமாக இருக்குது. நிறைய பேருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா குரல் வளை வந்து உடஞ்சி போயிருக்கு, குரல் வளை வீங்கி போயிருக்கு. அந்த சொல்லுவாங்க சங்கு கழுத்துன்னு, அந்த சங்கு கழுத்துலாம் இப்போ யாருக்குமே கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே கழுத்தெல்லாம் தைராய்டு கழுத்து மாதிரி தான் இருக்குது, வீங்கி போயிருக்குது, பார்க்கவே அசிங்கமாக இருக்குது. இன்றைக்கி என்னென்னமோ உப்பு வந்துச்சுனாங்க, கல் உப்புக்கு மிஞ்சி எந்த உப்புமே கிடையாது. கல் உப்பு வந்து நம்ம கடல்லேருந்து நேராக எடுத்து தராங்க, அந்த உப்பை போட்டு சாப்பிட்டாலே போதும். நம்ம குரல் வளம் நல்லாயிருக்கும், தொண்டை நல்லாயிருக்கும், அதில் எல்லா சத்துக்களும் கிடைக்கும். இந்த மருந்தை நம்ம மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு வந்தோம்னா குரல் வளம் உடஞ்சிருந்தாலும் சரியாகும், தொண்டை வீக்கமாக இருந்தாலும் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் கரகரப்பு இருந்தாலும் சரியாகும். அது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணு இருக்கும், அந்த குரல் உடஞ்சி ரணமாக கத்தியில் கீறின மாதிரி இருக்கும். அந்த புண்கள் மேலே இந்த நாவல் இலை பட்டதுன்னா அந்த புண் இதனுடைய துவர்ப்பு தன்மை போய் பட்டதுமே எல்லாமே புண் ஆற ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் அதிமதுரம் படும் பொழுது அதிமதுரம் உள்ள குடலுக்குள்ளே தொண்டையில் எங்கே புண்ணு இருந்தாலும் அந்த ரணத்தை போக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் பட்டையை சேர்க்குறோம். பட்டைன்னா அந்த இடத்துல கெட்டு போயிருந்து அந்த துர்நாற்றம் வீசிக்கிட்டு இருந்தால் அந்த பட்டையினுடைய வாசம் போயிருக்கும், அந்த துர்நாற்றத்தை வெளியேற்றி அங்கே உள்ள கிருமிகளை வெளியேற்றிடும். அதோடு சேர்ந்து நம்ம மிளகு சேர்க்குறோம். மிளகு வந்து அந்த குரல் வளம் உடஞ்சிருக்கிற இடத்துல சளியாக அப்பியிருக்கும், அந்த சளி அப்பியிருந்தாலே அந்த குரல் வளம் இதாகிடும். எங்கெங்கே சளி ஒட்டிச்சோ அந்த இடத்த சளி தின்றும். நீங்கள் பார்க்கலாம், சளின்னு சாதாரணமாக நினைக்கலாம், அது ஒரு மோசமானது. ஒரு பக்கத்தில் ஒட்டினா வெளா எலும்பை முழுவதும் தின்றும், ஒரு பக்கம் ஒட்டினா ஈரலை முழுவதும் தின்றும், எங்கே ஒட்டிச்சோ அந்த இடத்த தின்றும். அப்போ வந்து எங்கேயுமே ஒட்ட விடாமல் வைக்கணும்னா மிளகு நம்ம சேர்த்தே ஆகணும். மிளகு வந்து சர்வசாதாரணமாக 4-5 மிளகு வாயில் ஒதுக்கிட்டு இருந்தோம்னா அந்த உடல் சூட்டை தக்க வச்சுக்கிறோம். உடல் சூடு தண்ணா இருந்துச்சுன்னா தொண்டை கரகரப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படும். அது மட்டும் இல்லாமல் பனை வெல்லம் சேர்க்குறோம். பனை வெல்லம் சேர்க்கும்போது உடலுக்கு வந்து ரொம்ப நல்லதை கொடுக்கக்கூடியது, குரல் வந்து இனிமையாக இருக்கிறதுக்கு ஏற்படும். இதெல்லாம் சேர்ந்து கூட்டு கலவையாக நம்ம கொதிக்க வச்சுருக்கோம். இதை சாப்பிடும்போது பெரியவங்க சின்னவங்கன்றலாம் பார்க்க வேண்டியதில்லை. பெண்களாக இருந்தால் அவங்க இதில் பாதி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பெரியவங்க ஆண்கள் வந்து 45 வயசுலேருந்து 50 வயசுக்கு மேலே இருந்தால் இது முழுமையாக சாப்பிட்லாம், தவறே கிடையாது. குழந்தைகளுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு கொடுத்தோம்னா அந்த சளியோ இல்லை வேறு ஏதோ குரல் சரியாக பேசலை அப்படின்ற குழந்தைங்களுக்கு அதை கொடுக்கலாம்.
குரல் வளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கெட்டு போயிருந்ததுன்னா அதை கொடுக்க நல்லாயிருக்கும். சாதாரணமாக பார்த்தோம்னா அந்த கரகரப்பு வந்துட்டாலே பேச்சு திறமை இதாகிடும், தொண்டை வீங்கி போயிருக்கும், முகம் பார்த்தா கண்ணில் கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உள்ளே ரணமாக இருந்துச்சுன்னா கண்ணில் கண்ணீர் வரும். அந்த கண்ணீரை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு 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 பிரச்சனை இருக்குது அவங்களுக்குன்னு. அந்த தொண்டையில் ரணமாக இருந்துச்சுன்னா சாப்பிட முடியாது, முழுங்க முடியாது. நீ எதை சாப்பிட்டாலும் உள்ளே அப்படி முழுங்கணும் போது அந்த குரல் வலையில் தாண்டி தான் உள்ளே போகும்போது வலி உண்டாகும். இதெல்லாம் சரியாகணும்னா நம்ம சாதாரணமாக நாட்டு மாட்டு பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த தொண்டைக்குள்ளே இதமாக போகும்போது அதனுடைய நெய் படும். அந்த நாட்டு மாட்டு நெய் படும்போது குரல் வளம் கூடும். குரல் வளத்தில் கரகரப்பு இருக்க தினந்தோறும் நம்ம நாவல் இலையை பயன்படுத்தணும். டீக்கு பதில் நாவல் இலையை பயன்படுத்தினோம்னா அந்த குரல் வளம் உடையவே உடையாது, குரல் வளம் நல்ல நிலையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு கொடுக்க ரொம்ப சுகமாக இருக்கும். அந்த குழந்தைகள் வந்து இனிமையாக பேச ஆரம்பிச்சிடும், குழந்தையினுடைய குரல் வளம் கூடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் யாராக இருந்தாலும் பேச்சுத்திறனில் இருக்கிறவங்க அனைவருக்குமே இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.